நம்ம சூப்பரான ஒரு பாவக்காய் மசாலா குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு மூடி தேங்காய் திருவி, தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா தேங்காய் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாவும் 5 காஞ்ச மிளகாவும் சேர்த்து அது கூடவே நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இங்கே பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகா, ஒரு தக்காளி, வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்க்கணும். மசாலா சேர்த்துட்டு நம்ம குழம்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை கலந்துடலாம். உப்பு கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வானல் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுடலாம். இப்போ சூப்பரான பாவக்காய் மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.